ஹாய்! நான் உங்க கனகா. ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்கலாமா? அதுக்கு பிஞ்சா இருக்கிற கத்திரிக்காவ எடுத்துக்கோங்க. அத நல்லா 4ஆ கட் பண்ணிக்கோங்க. உள்ள புழு பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கடாயில தாராளமா எண்ணெய் விட்டுட்டு, கத்திரிக்காவ அப்படியே எண்ணெயில தூக்கி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். அத அப்படியே ஒரு பிளேட்க்கு மாத்தி வச்சுட்டு, அதே கடாயில நீளமா வெட்டின ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5, 6 பல் பூண்டு, கொஞ்சமா மிளகு, ஜீரகம், ஒரு பெரிய தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கி ஜாருக்கு மாத்தி ஒரு ஃபைன் பேஸ்ட்டா ஆக்கிக்கோங்க. இப்ப கடாயில எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெந்தயம் நல்லா பொரிஞ்சோன, அரைச்ச பேஸ்ட்டோட வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, கொத்தமல்லி பொடி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட் அப்படியே நம்ம கடாயில ஊத்திட்டு, அதில கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்கணும். இந்த டைமிங்கில கொஞ்சமா புளி எடுத்து அத நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன். புளி கரைசலையும் அதோட ஊத்திட்டு, குழம்பு நல்லா கொதிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். ஃபைனலா உப்பு போட்டுட்டு குழம்ப மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கும்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காவ அப்படியே அது மேல போட்டுட்டு, அப்பப்போ மூடி விட்டு சிம்ல வச்சு எடுத்தோம் அப்படின்னா, எண்ணெய் பிரிஞ்சு அதே டைமிங்கில எண்ணெய் மிதக்கிற கத்திரிக்காய் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட சாதத்தில போட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருக்குங்க.